கேசாதிவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்தருசிம்மக குருவர்யவராத்யதங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய சுதன் குணாத்யன் சம்பத்குமார குருவரியம் ஆஹம் பிரபத்யே. சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சிசுவிரந்தம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. நேற்றைய தினம் 700 திருநாமம் முடிந்தது. 700, 2, 3 அது சின்ன ஸ்லோகத்திலேயே இருக்கு. அதை பார்த்துட்டு முன்னுக்கு வரலாம். வசுஹு வசிப்பவன் 701. இதிலிருந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு மூலமான க்ஷீராப்திநாதனை சொல்லும் திருநாமங்கள். சலோகானாம் கிதார்த்தாய க்ஷீரோதே வசத்தே பிரபு. பாரதத்தில் வருது. லோகஹிதத்துக்காக பார்க்கடலில் பகவான் வசிக்கிறான். பார்க்கடலில் பெய்யச் செய்கின்ற பரமன் யூக வாசுதேவன் என்பர். பைலவனியானம் பார்க்கடலில் சேர்ந்த பரவனை ஈஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ந்தவனிகேதனா நாகவரியங்கவத்சச்சாஸ்யாகரோ மதுராம் புரீம். ஹரிவம்சத்தில் வருது. பார்க்கடலில் மலர்களுடன் இருக்கும் பரமனான நாராயணன் அரவணையை விட்டு இங்கு வடமதுரையில் வந்து பிறந்துள்ளான். நாகவரியங்கத்தை முன்னமேயே அனுப்பி வைத்து விட்டான். நபிமூர்த்தபிரானாக பிறக்கார். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனே தேவிக்கு புத்திரனாக பிறந்தான் என்றபடி 105, 271 இதுவும் இதே அர்த்தத்தை சொல்லுகிறது. அடுத்தது வசுமனாமா. வசுதேவனிடத்தில் மனம் வைத்தவன். வசு என்று வசுதேவரை சென்றபடி. பேரின் ஒரு பாகத்தை சொல்வது முழுப்பெயரையும் ஒக்கும் என்று வியாக்கரண சாஸ்திரம் சொல்லும். பாமரா என்று சத்தியபாமையே சொல்வது போலேயும் இது. பாமா என்று சத்தியபாமையே சொல்வது போலே இது. பிராட்டியின் பிறந்தகமும் தனக்கு பிரசுரகிரகமுமான பரமசுகமான பார்க்கடலில் வசித்தாலும் இவன் மனம் வசுதேவனிடம் இருந்ததால் அவருக்கு பிள்ளாயாய் பிறந்தான். 106 காண்கா. அதில் இதை பெரு கவிஹி 3வது திருநாமம் 703. கொடுக்கப்பட்டவன், பெற்றுக் கொள்ளப்பட்டவன், விருந்து உண்ணவுமாம். கண்ணனை மிகவும் நேசிப்பவராகலால் கம்சனால் இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று பயத்தினால் வசுதேவரமனே ஒளிந்து வளரும்படி நந்தகோபனுக்கு யசோதைக்குமாக கொடுத்து விட்டார். கண்ணனுக்கு கம்சனிடம் பயமில்லை. மாதாபிதாக்களிடம் வளர்வதே அவனுக்கு அபிமத்தம். ஆயினும் அவர்களின் மன நிம்மதிக்காக தன்னை பிறரிடம் கொடுக்க ஒப்புதல் செய்தான். இப்படி கோகுலத்துக்கு கொண்டு போகப்பட்டவன் ஹபிஹி மகாஹபிஹி 600 திருநாமம் காண்கிறார். வேண்டித்தல் வேண்டித் தேவர் இறக்க வந்து பிறந்து அன்று அன்னை புலம்ப போய் அங்கோராய்க்குலம் புக்கார் அழ்வார்பாடு. அடுத்தது சத்கதிஹி சத்கிருதி சத்த சத்பூதிஹி சத்பராயணம் சூரியசேனோ யதுஷ்ரேஷ்ட சன்னிவாசா ஸ்ரீராமனா.
10 திருநாமம் இருக்கிறது. என்ன சொல்றார்? சத்கதி, சத்துக்களுக்கு புகழாயிருந்த ரட்சிப்பவன். பிறந்து திருபிள்ளை பருவத்திலேயே அசுரர்களை தரிசனம் பண்ணி சத்துக்களை சாதுக்களான இளையர்களை ரட்சித்தவன். அந்த காலில் விளங்கர என்கிறபடியே பிறந்தவுடனே வசுதேவர் காலில் கம்சன் பூட்டி இருந்த விலங்குகளை அரும்படியில் செய்தான். சம்சாரமான பந்தத்தை அறுத்து தருபவன் என்பது உள்ளுரை பொருள். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று சிற்சில பிறந்தபடியையும் அசுரரின் நாகத்தின் நடுவே வளர்ந்தபடியையும் நினைந்து 6 மாசம் ஆழ்வார் மோகித்திருந்தார். உன் குணங்கள் நினைவில் நின்று நிறைய அத்தாலே நெருக்குண்டு நோவு பிடிகை தவிர்ந்து உன் திருவடிகளிலே வந்து சேர்ந்து உன்னை கிட்டி அனுபவிக்கும்படி வருட வேணும் என்று அவனை வேண்டுவரி இத்திருவாய்மொழிக்கு பிரமேயம் என்று எம்பார் அளித்தார். இதனால் சத்கதி இனி அசத்கதியாயும் சிசுபாலர்களுக்கும் மோட்சம் அளித்தவன். பத்திலார்பட்டனின் நான் தன் பக்கல் பத்தெடுத்துக் கொண்டு காக்காசுரனுக்கும் புகழாயிருந்தவன். ஆழ்வார் போன்ற சத்துக்களுக்கு புகழாளரை செல்ல வேண்டார். நிவாசகா சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி பாரத வாக்கியம். எடுத்தது சத்கிருதி, ஆச்சரியமான செயல்களை செய்பவன். ஜென்ம கர்மசமே திவ்யம் என்று அவன் பிறப்பும் செயல்களும் அவனை கொண்டாடும்படி இருந்தன. வெண்ணிதடி உண்டது, ஆய்த்து கண்ணிக்கையினால் கட்டுண்டிருந்தது முதலில் பல அற்புதமான செயல்களை நினைத்தால் நமது பிரிவி கட்டு விலகிப்போம். உறவையாய்ச் சேரோடு கோத்தலம் குண்டமன்னேந்தேரம் துருவனே பைகை நாகங்காயந்திரம் உள்படமத்தும் பலா இப்படி பல சொல்லி வன்மிசை பெரும் பாரம் நீங்க போர் பாரதமா பெரும் போர் பண்ணி மாயங்கள் செய்து ஆண்டவர்களுக்கு அருள் புரிந்தான். அருள் புரிந்ததை சொல்லி நிற்கிறார் ஆழ்வார். இந்த சாஸ்திரங்களை நினைவு பெறும் சொல்பவரும் மோட்சம் அடைகிறார். அடுத்தது சத்தா, உலகின் இருப்புக்கு காரணமாய் உள்ளவன். சத்தை இருப்பு, குறிப்பாக சாதுக்களுக்கு சத்தாஹேது. நததஸ்தி வினாயத்ய மயா, என்னை ஒழிந்து உலகில் எதுவும் உள்ளதாய் இராது. கீதை. அவனுக்கு கேடு வந்தால் தாம் முடிவதாக எண்ணமுள்ள சாதுக்களுக்கு தனக்கு வரும் ஆபத்தை போக்கி அவர்களை உடல்களாக்குமவன். நன்றாக நான் உன்னை என்று இலையன் கண்டாய், நாரணனை நீ என்னை அன்று இலை. திருவிழிகழ்வர் நான் மிகுந்திருந்தாரே. என் விளக்கு என்னாவி என்றெல்லாம் சொல்றார். அடுத்தது சத்பூதிகி, சாதுக்களின் ஐஸ்வர்யம். பூதி, விபூதி, நிதி, ஐஸ்வர்யம் இவை ஒரே பொருள் பதங்கள். கிருஷ்ணன் தன்னை ஆசிரித்த விதேஜனா ஆக்கி வைத்தவன். வசுதேவ நந்தகோபர்களின் பிள்ளை நந்தகோபன் குமரன், அர்ஜுனனுக்கு தோழன், பாண்டவ தூத்தன், குந்திக்கு வந்து ஆயர்களிடம்
அகம்போ பாந்தவோ ஜாதகா என்று சொல்லுவுடன் வஜ்ரனுக்கு கையாளாய் தேரோட்டியானவன் பிள்ளை தன் காதலன் வைத்தமானிதி இங்கு ஈடி எய்ப்பினில் வைப்பினை காசினை மணியை என்கிறபடியே எய்ப்பினில் தளர்ச்சிக்கு வைப்பாய் ஆபத்தனமாய் உண்டு என்ன உயிர் நிற்கும்படியாய் உடையவன் காலிலே எல்லாரும் விடும்படியாய் உடையவனுக்கு அளவிட்டு ஜீவிக்கலாய் அறவிட்டு ஜீவித்தான் என்று ஏசாதபடியாய் அவன் தனக்கு பெருமதிப்பை கொடுப்பதுதாய் உடையவனுக்கு ஒன்றுக்கும் கரைய வேண்டாதபடியாய் பாடுபடாமல் எல்லாம் தன்னை கொண்டே கொள்ளலாய் எல்லா ரசங்களும் போகங்களும் தன்னை கொண்டே கொள்ளலாய் இப்படிப்பட்ட குணங்களை உடைத்தாஞ்சிருக்கை பற்றி இவனை பூதி ஐஸ்வர்யம் என்கிறது. சேலை கண்ணீரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் அவரே ஆவாரே. ஆழ்வார்பாசம். அடுத்தது சத்பராயணா சத்துக்களுக்கு புகழாய் உள்ளவன் அயனம் ஆஸ்திரயம் அடையத்துகின்ற சிறந்த இடம் சாதனம் என்னவோ பாண்டவர்களை கிருஷ்ணாஷ்டயாக கிருஷ்ண பலாக கிருஷ்ணநாதாஷ்டா என்கிறார் வியாசர். பாண்டவர்க்கு புகலிடமாய் அவர்களின் பலமாய் ரட்சகனாய் இருந்தவர் புகழந்தில்லா அடியேன் ஒரு நெருக்கீடு வந்து புகுந்தேன் என்பது ஆழ்வார். அவனும் அடிக்கீடு வந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் பெருமான். நன்றாக நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றியிலே நான் புகுந்திருந்தார். அடுத்து சத்பராயணா சத்துக்களை பாரகமாக உடையவன். தந்தகா அஸ்ய பாராயணம் சத்துக்களை ஆஸ்திரமாக கொண்டுள்ளவன். மம்பிராணாய் பாண்டவாகா என்று கண்ணன் துரியோதனிடம் சென்று காண்கிறார். கீதையிலும் பகவத் பக்தனாக ஞானி தனக்கு உயிராய் உள்ளவன் ஞானிக்கு ஆத்மைவ மேமத்தம் என்று கண்ணன் திருவாக்கு. நாரணே நீ என்னை அன்றியிலே நான் முகந்திருந்தாள். அடுத்தது சூரசேனகா சூரர்களை சேனையாக உடையவர்கள். பூபாரம் நீங்குவதற்கு சூரர்களான பாண்டவர்கள் யாதவர்கள் இவர்கள் சேனைகளையும் பயன் கொண்டவன். போர் ஆரணமா பெரும் போர் பண்ணி சேனையை பாய்ப்பட ஊத்திட்டு நாதன் சேனை எதிரிகள் படை. எதுஷ்ரேஷ்டா எதுகுல திலக்கன் கம்சனால் அழிந்து போன யாதவ குலத்தை உத்தரிப்பித்து வாழச் செய்தவன் அக்குல திலகமாய் விளங்கியவன். இந்த கிருஷ்ண பகவான் கோபாலனாக அவதரித்து இருவம்சத்தை தூக்கிவிடப் போகிறார். விஷ்ணு புராணம். அஜரகுலத்தை வீடைய தோன்ற கர்மாணிக்க ஆயுக்குலத்தை சென்றது எதிர்குலத்துக்கு ஒக்கும். அடுத்தது சன்னிவாசகா சத்துக்களுக்கு வாசஸ்தானமானவன். நிவாசருக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி சத்துக்களுக்கு ஒதுங்க நிழலாய் வாசஸ்தானமாயிருப்பவன். ஆஜர்புத்திரனெல்லாம் நெருந்தெய்வம் பெரியாழ்வார் என்கிறபடியே சனக்கர் முதலான மகா யோகிகள் இவனிடம் லயித்திருக்கும்படி இருந்தான்.
நித்தியசூரிகள் இவனிடம் சதா கைங்கரியத்தில் ஊன்றி இருப்பார்கள். தனந்தனர் முதலான தோஷமற்ற மனிதர்கள் கோகுல கிருஷ்ணனையே இன்று செய்து கோகுலத்திலேயே அவனிடம் உள்ளது போல் மானசானுபவம் பெற்றனர். சங்கத்தி சதாங்கதி சத்கதி சதாங்கதி சிவனயன் இந்திரன் இவன் முதல் அனைத்தோர் தெய்வம் குழாங்கள் கைதொடக் கிடந்தார் தாமரையும் தத்தினிப்பிரநாயகா திருவாதிசரீத்தில் சொல்றார். சுஜாமுனகா அடுத்த திருநாமம். யமுனீஸ்வரன் யமுனை கரையில் பல விளையாட்டுகளில் ஈடுபட்டவன். ஆய்குலப் பெண்களுடன் ஜலக்கிரீடை நீரில் விளையாட்டு நாஸ்திகரில் ராசக்கிரீடை பூக்கோத்தல் ஆடுதல் இவையுமையும் செய்கிறவன். இவற்றை நினைத்தால் நாம் மனத்தூய்மை சாந்தி பெறலாம். நாச்சமணிகள் பக்தி பெருக்கால் கோபிகளை எச்சில் நீர் என்று யமுனை நீரை ஆதரித்து அவர்கள் விட்டுப்போன பொருள்கள் ஏதேனும் உண்டோ என்று தேடுகிறதாக சரித்திரம். சுசோபனம் ஆவணம் உயர்ந்த பக்தர்களான கோபிகைகளுடன் கண்ணன் யமுனையில் விளையாடியபடியால் யமுனை உயர்ந்தது. தூயவரனீர் யமுனைத்தவனே திருப்பாவல். அடுத்தது பூதாவாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நல தப்பகா தப்பரோ திருப்தோ விக்னரோ அதா அபராஜிதா. ஒன்பது இதுல பூதாவாசகா எல்லா ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமானவன். பூ சத்தாயாம் என்று பூதா என்று இருப்பதற்கு பெயர். பூதானாம் ஆதாரகா பூதாவாசகா எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமாயிருப்பவன். ராமன் மாதிரி தன் பரத்தத்தை மறைக்காமல் காட்டியவன் கிருஷ்ணன். எல்லாவற்றுக்கும் இருப்பிடமான தனது விஸ்வரூபத்தை பலமுறை பலவிதமான அதிகாரிகளுக்கு காட்டினான். பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வம் சர்வம் ஸ்ததா பூதவிசோ விசேஷ சங்கான். ஹே தேவதேவனே, ஒரு திருமேனியில் எல்லா தேவர்களையும் பலவிதமான எல்லா ஜீவராஜர்களையும் காண்கிறேன் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சொன்னது. மயி சர்மவிதம் புரோத்தம் சூத்திரே மணிகனாயவா. மணிகள் நூலில் கோர்த்துள்ளது போல இவை யாவும் என்னால் தாங்கப்படுகின்றன. இது கிருஷ்ணன் சொல்வது. உயிர்கள் எல்லாம் உலகம் உடையவன். யசோதை குழந்தை கண்ணன் வாயில் நிகழ்தகத்தையும் கண்டாள். பிள்ளவாய் ஐயமேஜம் கண்டாள் பிள்ளவாயுளை. வாசுதேவகா அடுத்த திருநாமம். கிருஷ்ணனாக அவதரித்த வியூக வாசுதேவ பரவாசுதேவனே வியூக வாசுதேவனாக இறங்கி வந்தவன். வசுதேவ புத்திரன். துவாதசாட்சர மந்திரத்துக்கு விஷயம் வாசுதேவன். அந்த மந்திரத்தை பிரவர்த்திப்பித்தவன் வியூக வாசுதேவன். பார்க்கடலில் பெய்யத் தெரிந்த பரவன். ஒரே சமயத்தில் கம்சனுக்கு மிருத்யுவானவன். அவனுடைய மல்லர்களுக்கு இடி போலவும் மதுரா நகரில் உள்ள பெண்களுக்கு மன்மத்தன் போலவும் வசுதேவ தேவிகைகளுக்கு குழந்தையாகவும் யோகிகளுக்கு பரதத்தமாகவும் விளங்கியவன். ஊசி நெடுங்கி யவனயாத்தில் நின்றேன் வாசுதேவா என்பது போகார்த்தே என்பது ஆய்மகள் பேச்சு. இதுல பெருமாள் திருமொழியில
சர்வாசு விதயா. அடுத்தது சர்வ வஸ்து தாரகன், எல்லா பொருள்களையும் தாங்கி நிற்பவன். ஒளியில்லாத இடத்தில் சூரியன் போலவும், காத்தில்லாத இடத்தில் வீழும் மாமிருதம் போலவும், கண்ணன் எழுந்தொழியதும் அஸ்தினாபுரம் பூராவும் மகிழ்ந்தது. அப்படி உயிர்களுக்கு தரிப்பு தருபவன் கண்ணன் இல்லாத கோகுலம் போலா என்பது உயர்த்ததற்கும் ஒளியற்றதற்கும் உதாரணம். ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி நின்ற மாதி தேவனே. நிலம், நீர், தீ முதலான 5 பூரங்களும், காது முதலான 5 ஞானேந்திரியங்களும், கை முதலான 5 கர்மேந்திரியங்களும், 5 பூரசூக்ஷ்மங்களும், தன்மாத்திரைகள், பிரகிருதி, அகங்காரம், மகான் என்ற 3 தத்துவங்களும், மனசொன்றும், இவை 24க்கும் மேல் சைத்தன்யம் உள்ள ஆத்மாக்களிலும் உள்புகுந்து இருந்து அவற்றை நடத்துவன். ஆறுதுவின் நீரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பரந்தனார் எம்மடிகள் திருந்தாண்டம். அடுத்தது அனலாபா, திருப்தி பெறாதவன். உன்னடியார்க்கு என் செய்வனே திருத்தினி பிரிதிருந்தாரு. செங்கன்மால் உன்னடியவர்க்கு எத்தனை நன்மை செய்தும் திருப்தி பெறாமல் இன்னமும் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறாய். பகலை இரவாக்கியும் ஆயுதமடையன் என்று சபதத்தை மாறி ஆழியை எடுத்தும் இப்படி பல ஆணை தொழில்கள் செய்து பாரதி யுத்தத்தில் பாண்டவர்களை வெற்றி பெறச் செய்தது. திரௌபதியின் குழல் முடிக்கைக்காக இப்பொழுது செய்தும் அந்தவளுக்கு பேராபத்து வந்தபோது கோவிந்தா என்று அவள் அழைத்த போது கிட்ட நின்று உதவி பெற்றவனே, இக்கடன் வட்டியுடன் சேர்ந்து என் நெஞ்சில் இருந்து சுமை நீக்காமல் இருக்கிறது என்று தன்னுடைய சோதிக்கு எழுந்திருக்கும் போதும் தன்னை கடனாளனாய் எண்ணியவன் பகவான். தனதடியார் திருத்தடுத்து அபராதம் செய்தவரை பொருள்பவன். இதுவரை ஒரே ஒன்று இந்த யாகம் நிறைவேறாமல் திருப்பவரை, மற்றொன்று பாண்டவரை நேசிப்பவரை என்று ஸ்ரீகிருஷ்ணன் சென்றது. துரியோதனிடம் உன் சோத்தை உண்ணாது நீ பாண்டவர்களை நேசிக்கிறாய் என்பதால் அவர்கள் எனது உயிர் என்று கண்ணன் வசனம். ஆண்டவான் துவேஷராஜன் மமப்பிராணாகி பாண்டவா. தற்பகா அடுத்த திருநாள் கர்வத்தை அடக்குபவன். கோபர்களுக்கு கேடு விளைவிக்காமல் தேவர்களின் கொட்டத்தை அடக்குபவன் பகவான். இந்திரன் கோகுலத்தில் பெருமணியை பெய்வித்த போது கோவர்தனையை எடுத்து ஆஜர்களை ரட்சித்து இந்திரனின் மதத்தை அடக்கியவன். பாரிஜாத மரத்தை தேவலோகத்தில் இருந்து கொண்டு வந்தது. 1000 தோல் துளைத்தது முதலான நிகழ்ச்சிகளில் காணலாம். கார்த்திகையானும் திருவகித்தானும் கதிரும் முக்கண் மூர்த்தியும் ஓடியும் வெப்பம் உதகிட்டு ஓடச் செய்து 1000 தோல் துளைத்தாள். இது தப்பகா திருநாம். தற்பதகா மதம் தருபவன். சிவனுடைய கொட்டத்தை அடக்கியவன். சிவருக்கு பல நன்மைகளை செய்து வரவேற் செய்தவன். யார்வர்களை
துவாரகையில் வைத்து காத்து ஐஸ்வர்யத்தை கண்டு மதமேறச் செய்தான். இதனால் அவர்கள் கடைசியில் தங்களையே ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். தற்பதா அதிருப்தகா, அது அடுத்தது நாம் கர்மமித்தவன் தனது பெருமேன்மையை வெளியிடும் பல செயல்கள் செய்து அதனால் கர்வப்படாமல் யாருக்கும் சுலபனாய் இருந்தவன். நந்தகோதன் குமரன் தகப்பனாருக்கு பவ்யன் யுத்தகா என்று பதம் கொள்ளவும் இடமுண்டு. எசூரை இளஞ்சிங்கம் தாயின் பரிமாற்றத்தால் வரும் மீனோனுக்கு நந்தகோபந்தன் இன்னீர் சிறுவனே, மசூரை கிடைத்த பேரின்ப குல விளக்கனியே என்று கலிது யானை. துர்தரஹா அடுத்த திருநாமம் அடக்க முடியாதவன். யசோதைக்கு இளம் சிங்கம். தீம்பே உருவானபடி பாலலீலைகளை செய்தான். யசோதை சொல்வது கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்தெழுமேல் வைத்த வெண்ணெய் நீ பெருந்தெழுதலாக பெத்தறியேன் எம்பிரானே. எண்ணெய் குடத்து விரட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்சி விடுத்து கடகண்டு செய்யும் பிரானே. கஞ்சிரமாரூரை கட்டி கனிகள் உதிரிலிருந்து பின்தொடர்ந்தோர் பாம்பை பிடித்துக் கொண்டாட்டினாய் போலும் இந்திரத்தே நல்லேன் நம்பி. கட்டுக்கடங்காதவன் தாய் கெட்ட கட்டுண்டிருந்து அவள் எரிசக்கனோஜகட்சத்வம் எரிசஞ்சலகேஷ்டிதா போக்கிரி பயலே புன்னால் முடியுமாகில் தப்பிச்சல் பார்க்கிறான் என்னும்படி இருந்தவன். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்பன். ருக்கிரஹா கேசவோ பலாத், கேசவனை பலத்தினால் பிடிக்க முடியாது. அடுத்தது அபராஜிதா வெல்ல முடியாதவன். பத்மநாபன் உயர்வர் உயரும் பெருந்திரதவன். தேசப்புக்கால் அவனை அளவிட்ட செய்ய முடியாது, அறிவிட்டு அறிய முடியாத சௌரிய வெயில்யார் இடங்களை உடையவன். திரள் பராபிபவன சாமர்த்தியம். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா தத்தரஸ்ரீர் விஜயோ பூதி என்று ஸ்ரீ கீதை எழுதியிடுகிறது. ஸ்ரீவைகுண்டத்திற்கு அபராஜிதா, அயோத்தியா என்று பெயர்கள் உண்டு. பஞ்சபாண்டவர்களுக்கு தோர்வர்கள் போன்ற சேனை உதவில்லாத போதிலும் யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்றது கிருஷ்ணன் அவர்களுடன் துணை நிற்கிறார் என்றதாலே எவராலும் கொல்ல முடியாத மகாவீரன் கிருஷ்ணன். தன் வழிவரை எல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனா அப்படின்ற வாழ்கிறார். அடுத்தது எவனை அறிவிக்கு எட்டாத கங்கசக்கரதரன் என்று பெரியோர் கொண்டாடுவாரோ அந்த கிருஷ்ணன் வில்லாளிகளில் சிறந்தவனாக அர்ஜுனனை ரட்சிக்கிறான். அந்த அர்ஜுனனை உள்ளால் ஜெயிக்கப் போகாது, உன்னால் ஜெயிக்கப் போகாது என்று தேவத்திரன் ருத்ரன் சொன்னது மகாபாரதத்திலே. எவனை வேறுவறிந்தோர் யாராலும் வெல்ல முடியாத ஹரி என்பரோ வராகதாரம் செய்தவனும் ஒப்பற்ற நாராயணனுடைய அவதாரமாய் உள்ள கிருஷ்ணன் இடரில் அவன் துணையுடன் யுத்தம் செய்யும் அர்ஜுனனை உன்னால் கொல்ல முடியாது என்று இந்திரன் கர்ணனிடம்
சொன்ன வார்த்தை மகாபாரதம். அந்தணனிடம் உண்மையும், பக்தர்களிடம் வினயமும், வல்லவரிடம் ஐஸ்வர்யமும், நாராயணனிடம் வெற்றியும் நிலநின்ற விளங்குகின்றன. பீஷ்மர் அஜய்யா சாஸ்வதோத்ருவா அஜிதா கட்கதிருத்து விஷ்ணு என்று ராமனை பிறரால் ஜெயிக்க முடியாதவனாக ஸ்ரீராமாயணம் கூறுகிறது. ஆயுர்வேத சாஸ்திரமும் வாசுதேவனிடம் தோல்வி என்பதே கண்டதில்லை. எனது தாயாரின் திருமணத்தை நான் கண்டதில்லை. என் தாயாரின் திருமணத்தை நான் கண்டதில்லை. சமுத்திரத்தில் நீர் முழுவதுமாக வற்ற கண்டதில்லை. இவை முற்றிலும் உண்மை. அப்படியே இந்த ஔஷதமும் பலிக்கட்டும் ஜனகசம்பிகை விஷ நிவாரண மந்திரத்திலும் இப்படியே சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி அமூர்த்திமான் அநேகமூர்த்திரவ்யக்த சதமூர்த்தி சதானனா. 8 திருநாள். விஸ்வமூர்த்தி ஜகத்தை சரீரமாக விடையவன். இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரமே விஸ்வம் என்று எங்கும் நிறைந்துள்ளமையாய் பேசும் திருநாமத்துடன் தொடங்குகிறது. வேஷநாத் விஸ்வமித்யாஹு என்று பாரதத்தில் மோட்ச தர்மம் கூறுகிறது. பகவான் எங்கும் புகுவதால் விஸ்வம் எனப்படுகிறான். உள்புகுந்தவன் அவன் ஷரீரி. உள்புகுந்துள்ளவன் ஷரீரி. ஆத்மா அகமாத்மா குடாகேஷன் சர்வபூதாசயஸ்திதா. சோம்பலை வென்ற அர்ஜுனா எல்லா ஜீவராசிகளுடைய இதயங்களுடன் புகுந்து ஆத்மாவாக அனுபவிக்கிறேன். கனிஷ்டரிடமும் வரமில்லாதவரிடமும் இவன் இருப்பதால் முன்னது பின்னதை வெற்றி கொள்ளாமல் தர்மத்தை ரட்சிப்பவன். உலகமாய் உலகிற்கே ஓர் வீரமானாய் வில்லி புதுவை வில் வித்யில் மகாபலசாலிகளான பீஷ்மர், துரோணர், கரணன் முதலானோருக்கும் கௌரவர் படை பாண்டவர் படையை ஜெயிக்க முடியாமல் போவது இதன் விஸ்வமூர்த்தி ஆனபடியால் என்றுணர்கிறார். தமது சரீரத்தில் ஒரு பாகத்தால் இன்னொரு பாகத்துக்கு அனிஷ்டம் வர யாரும் பார்க்கிறார் என்றோ. ரிசுரேதாஹா முதல் இறுதியில் தேவிகி நந்தனஹா வரை கிருஷ்ணநாமங்களே எந்தராமாயணம். இப்போது பேசுமவை கிருஷ்ணனையே நேராக பேசுபவை என்று பட்டர் திருவள்ளம். இவை எம்பெருமானின் வருத்துதலையை சொல்பவை என்று கொள்ளலாம். அடுத்தது மகாமூர்த்தி பெரிய திருவுருவம் படைத்தவன். வையமேடும் கண்டாள் பிண்டவாயுளே ஆஜர்புத்திரதல் நெருந்தேனும் என்கிறபடி யசோதைக்கு தனது விஸ்வரூபத்தை முதலாக கண்ணன் காட்டினான். பிறகு பரவரை பதற்கு காட்டுள்ளான். பாரத யுத்தத்தில் ஆரம்பத்தில் மிகப்பெரிய திருமேனியாக பத்ரருக்கு விஸ்வரூபத்தை காட்டியது பிரசித்தம். இத்தால் கிருஷ்ணன் மகாமூர்த்தி ஆகிறான். பகவான் தனது ஸ்வரூபம், சங்கல்பம் ஆகிற ஞானம், திருமேனி இவை மூன்றினாலும் ஜெகத்தை தரிக்கிறான். பிரபஞ்சத்தை தன் திருமேனியில் சிறுகுதிரியில் தரிப்பதால் அவன் திருமேனி மிக பெரிது என்பது தெளிவு. அந்தா விளக்கேலத்திற்கிரியாய் திருமணி பாருங்கோள் அப்படின்ற. தீப்தமூர்த்தி
தேஜோமயமான விருது படைத்தவன். நந்தாத குழஞ்சுடரே எங்கள் நம்பி திருவடி. ஒளிமணி மன்னன் உலகில் எவையவை எல்லாம் ஒளியுடன் விழுங்குகின்றனவோ அவையெல்லாம் கிருஷ்ணனுடைய தேஜஸில் ஒரு துளியால் ஒளிப்பெற்றுள்ளன. அப்படியே நீள சாமர்த்தியமும் விஷ்ணு பிருத்திவிபதி திருவிடை மன்னனாக காணில் திருமாலை கண்டேனே என்றும் அரசர்களுக்கு நீவன ஐஸ்வர்யம் உள்ளது, விஷ்ணுவினுடைய சில அம்சம் அவர்கள் தமிழ்ல பற்படியால் என்றறிகார். எத்திபூர்வத் சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா. எந்தெந்த ஐஸ்வர்யார்கள் ஐஸ்வர்யம் தேஜஸ் இவத்துடனும் நற்செல்வம் நற்செயல் இவத்துடன் காணப்படுகின்றனவோ அவையெல்லாம் எனது ஆத்தலில் சிறு துளியாய் வந்தவை. கிருஷ்ண தேஜஸ் இப்படிப்பட்ட ஆகையால் இவன் தீப்தமூர்த்தி. அடுத்தது அமூர்த்திமான், சூக்ஷ்மமான உருவம் உடையவன், மூர்த்தி அல்லாதவன், உருவற்றவன் என்னபடியாது. விஸ்வமூர்த்தி முதலானவற்றை பேராக சொல்லி பின்னர் இப்படி சொல்லபடியாது. மான் என்ற மிதிப்பு உடையவன் என்பதால் இல்லாரகை உடையவன் என்று சொல்வது புரளத்தப் போகும். அமூர்த்தி என்பது அவ்வியக்தமான அன்மேனிஃபெஸ்ட் அவ்வியக்தமான பிரகிருதி புருஷர்களை காட்டும் சிவத்தை உடையவன். அமூர்த்திமான் எஸ்ய அவ்வியக்தம் சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் என்று ஸ்ருதி வாக்கியங்கள். ஆத்மா அணு மிகவும் சூக்ஷ்மமானது. திசபத்தாய அருவேயோ வல்லனல்லோ சொன்ன உருவம் விருவம் நீயே, நன்னூல் உயர்ந்த பிரமாணம் வேதம், ஒந்தலா உருவாய் அருவாஜனின் மாயங்கள், உரு ஸ்தூலம் அரு சூக்ஷ்மம். அடுத்தது அநேகமூர்த்தி, பல உருவங்களை உடையவன், தனக்கே தனித்தன்மை உடைய பல திருமேனிகளாய் உடையவன். உதாரணமாக யூகவாசுதேவன், அனிருத்தன், பத்யந்தன் இப்படி பலமூர்த்திகளாக ஜெகத்ரட்சணம் பண்ணுகிறான். கிருஷ்ணாவதாரத்தில் 16,108 ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டான். 16,108 கிருஷ்ண உருவில் கிரக தர்மங்களை அனுஷ்டித்தான். குறவையாய்ச் சேரோடு கோத்திரம் கொண்டவன் நேர்ந்தேனும் ஒவ்வொரு ஆய்ச்சியருக்கும் ஒரு கிருஷ்ணனாயிருந்து ஆச்சரியமாக ராசக்கிரீடை பண்ணியவன். சோடிஷஸ்திரீ சஹசிராணி சதமேகம் தோதிகம் தாவந்தி சக்ரே ரூபாணி பகவான் தேவிகி சுதா என்ற ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனம் 728 சதமூர்த்தி காண்க. பேரும் பலபலவே பலபலவே சூரி வடிவு ஆழ்வார் பாஷன். எடுத்தது அவ்யக்தா, காண முடியாதவன், காணருமாகான் கருத்தின் கண்பேயின், சிந்தைக்கும் கோசரமல்லன், நாகம் பிரகாஷ சர்வஸ்யா, எல்லாரும் எனது உண்மை நிலையை உணர முடியாது. நாகம் வேறே ந தபசா. இது அர்ஜுனா, நீ கண்டது போல் என்னை வேதங்களின் மூலமே தபஸினாலோ காண முடியாது. பத்துடை அடியவர்க்கெளியவன், பேர்களுக்கு அறிய வைத்தகன், யாருமோர் நிலவேனா அறிவரே என்பருமான். தன் பெருமைகளை ஒருவர் உரை காட்டினாலும் உடனே மறைத்து விடுகிறான். விஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்த அர்ஜுனன் பின்னர் கண்ணனை தனது தேரோட்டியாகவே நடத்தினான்.
ஆயருத்திரல்லன் அருந்தெய்வம் என்று உணர்ந்த யசோதையும் கண்ணனை தன் குழந்தையாக எண்ணி கட்டவும் வடிக்கவும் துணிந்தாள். அடுத்தது சதமூர்த்தி, எண்ணிலா விருவங்களை உடையவன். சதம் என்றால் 100 என்று நிர்பந்தமில்லை. அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய விஸ்வரூபத்தில் பஷ்யமே பார்த்த ரூபாணி ரதசோத சகசிரஷா பார்த்தா 100 ஆயிரக்கணக்கிலும் இரு உருவங்களை பா என்கிறார். இது ஐஸ்வர்ய பிரகாசகமான விக்கிரகம். அநேகமூர்த்தி, ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, மூன்றுமூர்த்தி, பலமூர்த்தி ஆகிய நாராயணன். ஆழ்வார்கள் கடைசி திருநாமம் இன்னது சதானனா, அநேக முகங்களை உடையவன். இங்கும் 100 முகம் என்று நிர்பந்தமில்லை. விஸ்வரூபத்தை அநேக பக்தரநயனம், பரபர முகங்கள், கண்கள் உடையதாக சொல்லுகிறான். ஆழ்வாரும் தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், துணுமத பெண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், பேர்களாயிரத்தாய், தமையினையும் பெரியவக்கனே என்று பாடுகிறார். அஸ்மன் குருமாரம் எதிரேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவபரியந்தாம் வந்தே குருவரங்கராம்.